நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தற்போதைய திமுகவுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் திரு சந்திரகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிச்சு திமுக தயாராக இருக்கிறது. கூட்டணிக்கு எல்லாரும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் கதவையெல்லாம் அடைத்த பிறகு தேமுதிக உங்களை நோக்கி வருகிறார்கள், கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக வருகிறார்கள் அப்படிங்கிறது உங்கள் தரப்பு வாதமாக திரு துரைமுருகன் வைத்தது. அவங்க பேசினதை நீங்க முதல்ல எப்படி பார்க்குறீங்க? அவர்களோடு பழகியவன் என்ற காரணத்தினால சொல்றேன். அவர்களுடைய நோக்கமே கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக வந்ததாக நான் கருதவில்லை. அதாவது ஒரு விஷயம் பாருங்க, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கீ போஸ்ட் என்று சொல்லக்கூடிய கேப்டனுக்கு அடுத்த நிலையில் அவைத்தலைவர், பொருளாளர், இவங்க விட்டுருங்க, அவைத்தலைவர், துணை செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர், இவங்க எல்லாம் சேர்ந்து யாரை பார்க்க போகிறாங்க? மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை பார்க்க போகிறாங்க. ஆனால் 2 மாவட்ட செயலாளர் மட்டும் இவர் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி திமுகவுடைய கூட்டணியில் இடம்பெறுவது அவர்களுடைய நோக்கம் அல்ல. பியூஷ் கோயல் அவர்களை பார்த்துட்டு, பார்க்குறீங்களா நீங்கள் இவங்க என்ன பேரம் பேசுகிறாங்களோ அதுக்கு நீங்கள் ஒத்துக்க முடியுமா முடியாதா? இல்லைன்னா எங்கால் அங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க, பேசிட்டா நான் இப்போ வீடியோ காலில் பேசிட்டா எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா, துரைமுருகன் கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர்களை மிரட்டுவதற்கு ஒரு ஆயுதமாக இதை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வையில் நான் பார்ப்பது. திரு சந்திரகுமார் சொல்றது பேரம் பேசுவதற்காக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல, பேரம் பேசுவதற்காகத்தான் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் துரைமுருகன் வீட்டுக்கு போனாங்க. நிச்சயமாக. அதாவது வெளியே தோற்றத்துக்கு அது கூட்டணியா தெரியும் உங்களுக்கெல்லாம். நான் கூட இருந்ததுனால சொல்றேன், அவங்க பேரத்துக்காக தான் போயிருப்பாங்களே ஒழிய கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை. சரி, உங்க அனுபவத்திலே கடந்த காலங்கள்ல கூட்டணிங்கிறத இப்படி பேரம் அடிப்படையில தான் தேமுதிக பண்ணியிருக்காங்களா? அவங்க இது வரைக்கும் 2 தடவை கூட்டணி போயிருக்காங்க. ஒன்று பிஜேபி கூட்டணி, அதுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணி இல்லைங்களா, அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணி, மொத்தம் 3 கூட்டணி போயிருக்காங்க. இதில் ஒரு நிகழ்வு 2009 நடந்த ஒரு நிகழ்வு நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். 2009 அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, தேமுதிக திமுகவோடு கூட்டணி அமைந்து விடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு 2009 பாராளுமன்ற தேர்தலில் நடந்தது. அந்த நேரத்தில் சுதீஷ் அவர்களும் அன்றைக்கு தேமுதிகவுடைய அவைத்தலைவராக இருந்த அண்ணன் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் டெல்லி போனாங்க. இங்கே டெல்லி போயிருந்த பொழுது போயிட்டு போன அங்கே போய் ஒரு நாள் தங்கியிருந்தாங்க. பண்ருட்டி அண்ணன் ராமச்சந்திரனும் அவரும் திரும்பி உடனே அடுத்த நாளே திரும்பி வந்தாங்க. 2வது நாளே தேமுதிக தனித்து போட்டிடுன்னு சொல்லிட்டார். இன்னைக்கு அண்ணன் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அதை மறுக்கலாம் அல்லது என்ன வேணாலும் சொல்லலாம். இதெல்லாம் அன்னைக்கு கட்சியில் இருந்த அத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும், முக்கியமான என்னை போட்டிருந்தவங்களுக்கு. வந்தோன்னே கேட்டான், என்னென்ன ஆச்சு கூட்டணிக்கு போனீங்க அப்படின்னு சொன்னேன். என்னென்ன தெரியல சந்திரகுமார் தான் என்னை கூப்பிடார். சந்திரகுமார், நான் ரூமில் தான் இருந்தேன், 2 பேரும் ஒன்றா தான் போய் சந்திக்கிறதா இருந்தோம். காங்கிரஸ் மேலிடத்தில் முக்கியமான ஒருத்தரை இருந்தோம். திடீர்னு பார்த்தா எனக்கு சுதீஷ் ஃபோன் பண்ணி, நான் பார்த்துட்டேன்னா நீங்கள் ரெடியாகுங்க, நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டேன், நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டாரு. அது எதுக்காக என்னை டெல்லி வர கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரியல. திரும்ப உடனே ஏன் என்னை யாரையுமே சந்திக்காமல் திரும்ப என்னை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பர்சனலாக எங்கிட்ட சொன்னார். இதுதான் அவர்களுடைய நிலைப்பாடுங்க. எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நேரடியாக தேமுதிக கூட்டணி குழு அமைத்தோ அல்லது அங்கே இருக்க அந்த குழுவில் இருக்கின்ற உறுப்பினர்களை வைத்தோ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக வரலாறே இல்லை. வயசு பொண்ணு இருந்தா 4 பேர் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரதான் செய்வாங்கன்னு சொல்றாங்களே, அந்த அடிப்படையில சொல்றாங்க அவங்க. அதாவதுங்க, அவங்க சொன்ன அர்த்தமே எனக்கு தப்பாக படுது. எனக்கு வீட்டில் கல்யாண வயதில் பெண் இருந்தால் 10 பேர் கேட்க வருவாங்கன்னு சொல்கிறத ஒத்துக்கிறேன், உண்மைதான். ஒரு பெண் வீட்டில் இருந்தால் 4 பேர் கல்யாண வயசில் இருந்தால் கேட்கறதுல தவறுன்னே சொல்ல முடியாது. ஆனால் அந்த பொண்ணு 10 பேரை போய் பார்க்குதுன்னா என்ன அர்த்தம்? அது தப்பான அர்த்தமா இல்லையா? அதைத்தான் இவங்க பண்ணியிருக்காங்கன்ற. நான் எல்லா கட்சியிலையுமே இந்த மாதிரி கூட்டணிகள் எல்லா கட்சியோடையும் பேசுவாங்க. இன்னும் அவங்க நேற்றைக்கு சொன்னது கூட, எல்லா அரசியல் கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தான் செய்யும். இன்னும் திமுக தரப்புலையும் பாமக கூட பேசினா அப்படிங்கிறது எங்கள் கூட தான் வருவாங்கன்னு பொன்முடி சொன்ன ஆதாரமெல்லாம் இருக்குது. ஆனால் இவங்க பேரம்ங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறீங்க, அது கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி பேரமாக மாறுது? எந்த அடிப்படையில் அதை பேரம்னு நீங்கள் சொல்கிறீங்க? பொன்முடி என்ன சொன்னாருங்க, பாமக எங்களோடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, எங்களோட வருவான் என்ற நம்புகிறோம் அப்படிதான் சொன்னார்.
வேற ஒன்றும் சொல்லீங்களே, தப்பாக சொல்லியே. ஆனால் அங்கே போய் நீங்கள் வந்து பிஜேபியோட போய் பேசி கொண்டிருந்து விட்டு இந்த பக்கம் திமுகவுக்கு 2 பேர் அனுப்புறீங்கன்னா அதுக்கு வேற என்ன பேருங்க? பேரம்னு இல்லாமல் வேற என்ன சொல்லலாம்? பாமக அப்படி பண்ணாங்களா? அதிமுக கூட போய் அவர் டாக்டர் ஐயா போய் அதிமுக நின்றுக்கிட்டு அன்புமணி அவர்கள் வந்து திமுக பக்கம் நின்றுக்கிட்டு பேரம் பேசுனாங்களா? அந்த மாதிரி நாங்கள் சொன்னோமா? நாங்கள் பாமக மேலே வைக்கப்பட்ட ஒரே குற்றச்சாட்டு நாங்கள் சொன்னது, நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டுக்கு, இத்தனை ஆண்டு கால செயல்பாட்டுக்கு, அதுவும் குறிப்பாக சொன்னது, 1 மாதத்துக்கு முன்னாடி போய் கவர்னர்கிட்ட நீங்கள் ஊழல் ஆட்சி சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி இந்த ஆட்சி மேலே நீங்கள் போய் புகார் கொடுத்து விட்டு திரும்ப அந்த கட்சியோடு எப்படி கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்றத தான் நாங்கள் வலியுறுத்தி கேட்டோம் ஒழிய அவங்க மேலே இந்த மாதிரிலாம் நாங்கள் ஒன்றும் சொல்லலையே. வழக்கமா தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையில எங்களுக்கு இத்தனை இடம் ஒதுக்குங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சொல்ற பேரம்ங்கிற அடிப்படையில வேற என்ன பேசப்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி என்ன பேசி இருக்கிறாங்க? இத்தனை இடம் ஒதுக்குங்கன்னு தானே கேட்பாங்க அதிகபட்சமா. சரி, இத்தனை இடம் ஒதுக்குன்னு கேட்டு இத்தனை ஆண்டு காலமாக அப்படி தான் நடந்துகிட்டு இருந்தாங்க அவங்க. பேரம்னா இது வந்து நீங்கள் எனக்கு வந்து ஏதோ கிராமத்துலேருந்து வந்து கேட்குற மாதிரி இருக்குது நீங்கள் கேட்குறது. பேரம்னா என்னங்க? முழுக்க முழுக்க அவங்க வந்து வருமானத்தை குறிக்கோளாக வச்சு அந்த கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் பேரம். வருமானம் ஒன்றே அவர்கள் இலக்கு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அது கட்சின்னு நீங்கள் முதல்ல சொன்னீங்க, கேப்டன் என்கின்ற ஒரு தனி நபரால் கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம் அது. ஆனால் இவங்க அவரை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த இயக்கத்தின் பேரில் இன்னைக்கு வருமானத்தை கொடுக்கின்ற ஒரு அமுத சுரபியாக தான் அந்த கட்சியை வச்சிருக்காங்களே ஒழிய அந்த கட்சியை வந்து வேற எந்த இதுக்காகவும் பயன்படுத்துறது இல்லை. அப்ப இது வெறும் தொகுதி இடம் இதுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை மட்டும் இல்லைங்கிறத சந்திரகுமார் மறுக்கிறாரு. நிச்சயமா அதுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை மட்டும் இல்லைங்க. இது அதற்கான கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதிக்கான அல்லது இந்தந்த தொகுதியில் நிற்கிறோம் அல்லது இத்தனை இடங்கள் வேணும் அப்படின்றதுக்காக இந்த பேச்சுவார்த்தைலாம் நிற்கல. துரைமுருகன் வந்து இந்த பழைய 2016 அதாவது நீங்கள்லாம் இங்கே வருவதற்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது, திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி சொன்னது மாதிரி பழம் நழுவி பாலில் விழுந்தது, அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு ரொம்ப அவமானப்படுத்தினாரோ தேமுதிகவை? இதில் என்ன தப்பு இருக்கு? திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க, தகவலை தலைவர்கிட்ட சொல்லணும், அதுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறாரு, தலைவரை தொடர்பு கொள்ள முடியல. அதுக்கு இந்த பதில் சொன்னதில் என்ன தவறு? ரெண்டாவது இன்னொன்று கேட்குறேன், அண்ணன் துரைமுருகனா வந்து எல்லா பத்திரிக்கையாளரையும் கூப்பிட்டு இவங்க வந்தாங்க போனாங்கன்னு சொன்னார். இவங்களை பார்த்துட்டு நீங்கள் போய் உள்ளே போய் அவர் வீட்டில் இருந்தவரை போய் வந்துட்டு போனாங்க எதுக்குன்னு கேட்டால் அப்புறம் உண்மையை தானே சொல்லணும். இல்லை அவங்க நண்பர்னு சொல்ல முடியுமா? ஏன்னா முன்ன பின்ன பெரிய அளவில் அறிமுகமே இல்லாதவங்க. அதனால் அவர் உண்மையை சொன்னார். இதில் எந்த இடத்துல வந்து அவர் வந்து இதில் வந்து அவர் ப்ளே பண்ணாரு அல்லது பழி வாங்கினாருன்றதுக்கு என்ன இருக்குது? ஆனால் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், எதிர்க்கட்சிகள் எங்கள் கூட்டணியை வந்து கலைக்கிறதுக்காக வந்து சதி செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். எனக்கு அவர் ஆளுங்கட்சி, அதிகாரம் இருக்குது, போலீஸ் அவர், நீங்கள் அந்த கூட்டணியை உடைக்கிறீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு திமுக மேலே. நாங்கள் எங்கே போய் அவருடைய கூட்டணி உடைக்கிறோம்? அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய, அதுதான் சொல்கிறேங்க, இது அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் இருக்கின்ற இந்த கூட்டணி ஒவ்வாத கூட்டணி. 2 கட்சி தொண்டனை ஏற்றுக்க மாட்டான். தேமுதிக தொண்டர்கள் அதிமுக காரங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிமுக 8 ஆண்டு ஆட்சியில் அந்த அளவுக்கு தேமுதிக பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதிமுக தொண்டர்கள் கேப்டன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து பேசினார்ன்ற அது ஒரு விஷயத்தை இன்னைக்கு மனசில் வச்சுட்டு நிற்கிறாங்க அவங்க. அதனால இது ஒவ்வாத கூட்டணிங்க. இந்த கூட்டணி, அவங்க கூட்டணி முறிந்து போகுது, அவங்க கூட்டணிக்குள்ள பிரச்சனை ஏற்படுகிறது, பிளவு ஏற்படுகிறதுனா அதுக்கு முழுக்க காரணம் தேமுதிகவுடைய சுயநல அரசியலும் அரசியல் பேரமும் தான் காரணம் ஒழிய இதுல எதிர்க்கட்சியான திமுகவை குறை சொல்வதற்கு எங்க இருக்குது இதுல இடம்? எங்களையா குறை சொல்லணும்? எங்களுக்கு அதுக்கு என்னங்க இருக்கு? எங்க வேலையை பார்த்து நாங்கள் போயிட்டு இருக்கோம். உங்களுடைய கட்சி தலைவர் இன்றைக்கு ஸ்டாலின் போய் நேரடியாக உடல்நலம் விசாரிச்சது, விஜயகாந்த் விசாரிச்சுட்டு வந்தார், பியூஷ் கோயல் போய் பார்த்ததாக இருக்கட்டும், ரஜினிகாந்த் எல்லாருமே போய் விஜயகாந்தை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சுதீஷ் தான் பேச்சுவார்த்தை, பியூஷ் கோயலும் சுதீஷ் கிட்ட வந்து 2 முறை பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. பிரேமலதா விஜயகாந்தோடைய ரோல் அங்கே ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏங்க, ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. 2016 அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிஜேபி கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு அவங்க பலமுறை அப்போ வந்து பிரகாஷ் ஜவடேகர் வந்தார், வீட்டுக்கே 2 முறை வந்துட்டு போனார். மக்கள் நல கூட்டணியில் இருக்கவங்க போய் பார்த்தாங்க ஆச்சுங்களா. அதே மாதிரி தான் பியூஷ் கோயல் வீட்டுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை தான் வந்திருக்காரு, இதுக்கு முன்னாடி வரல. பட் இவங்க ஆல்ரெடி தனியாக இவங்க ஒரு லைன் எடுத்து பண்ணுவாங்க எப்பயுமே. இது வெளியில் தெரியாதுங்க. அவங்க ஒரு பெண்மணி கார் ஏறி போகிறாங்க,
போகிற பக்கமெல்லாம் எல்லாரும் போக முடியும். பல வகையில் அவங்களுக்கு சோர்ஸ் இருக்குது, பல வகையில் பேசிக்குவாங்க. அதனால் வந்து அவங்க ரோல் இருக்கான. இன்னும் சொல்கிறேங்க, அவங்க அக்காவுடைய பேச்சை தட்டாமல் செய்கிறவர் தான் அவர் தம்பி. அவங்க அக்காவுடைய நாலேஜ் இல்லாமல் அவர் எதுவுமே செய்ய மாட்டாருங்க. 2 பேரும் பேசி முடிவெடுத்துட்டு தான் அடுத்த கட்டத்தை அடுத்த ஸ்டெப்பே வைப்பாங்க. அதனால் வந்து அக்காவுக்கு தெரியாமல் சுதீஷ் செய்கிறாருன்னு பண்ணுறாருன்னாக்கா நிச்சயமாக அது வந்து பொய்ன்னு தான் அர்த்தம். இருங்க, ஒரே விஷயம், நீங்கள் அன்னைக்கே ஒரு சுதீஷ்னால என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. பியூஷ் கோயலை பார்த்துட்டு எல்லா பத்திரிகையாளர்லாம் கேட்குறீங்க, ரைட்டுங்க நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, அவங்க 2 பேரும் அங்கே எதுக்கு போனாங்கன்னு கேட்டதுக்கு காதே கேட்காத மாதிரி நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு பதிலே சொல்லலை. இன்னைக்கு நீங்கள் அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டு பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நான் துரைமுருகன் அவர்களை பேசினேன், அது கூட்டணி பேசும்போது பேசினேன், அது என்னைக்குன்னு கூட சொல்ல பேசினேன், உண்மைதான், ஆனால் கூட்டணி பேசும்போது பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கே அவங்க 2 பேர் போனாங்கன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் அதோட பேட்டி முடிச்சுட்டு போகிறாரு. நீங்கள் பாருங்கள், அது இருக்கும். அடுத்த நாள் அவங்க 2 பேரை கூட்டத்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சுதீஷ் பேசுகிறார். நேற்றைக்கு அவங்க பிரேமலதா அவர்கள் வந்து பேசுகிறாங்க. என்ன காரணம்னா, அன்னைக்கு சுதீஷ் பேசுனது எடுபடலை, மக்கள் நம்பலை. திரும்ப இவர் கூப்பிட்டு வச்சா 2 பேரை உட்கார வச்சு விளக்கம் கொடுத்தாரு, அதுவும் எடுபடலை மக்கள் மத்தியில். அதனால் நேற்றைக்கு அவங்க அக்காவிட்ட சொல்லி அக்காவை கூப்பிட்டு வந்து நேற்று பேட்டி கொடுக்க வைக்கிறார். அதுவும் மக்களிடத்தில் எடுபடவில்லை, இவங்க நடிக்கிறாங்க அப்படின்றத மக்கள் இன்னைக்கு தெளிவாக உணர்ந்துட்டாங்க, நம்புகிறாங்க. அதனால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த அந்த ஏமாற்றமும் அந்த விரக்தியும் தான் அவங்களை நேற்று அந்த மாதிரிலாம் ப்ரெஸ் மீட்டில் பேச வைக்குது, வேற எதுவுமே இல்லை. நீங்கள் காட்சியாக விவரித்து இதற்குள்ளர இவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் கூட்டணியில் சேர்த்துக்க போகிற அதிமுகவும் பாஜகவும் அவங்க எங்கள் கூட தான் கூட்டணிக்கு வர போகிறாங்க, எங்கள் கூட்டணிக்கு தான் அவங்க வர்றாங்க, நீங்கள் தான் கூட்டணியை உடைக்கிறீங்க, இப்படியே பேசுகிறாங்க. அவங்க இதெல்லாம் பற்றி யோசிக்கவே இல்லையே. எதுக்கு யோசிக்கணும்? அவங்க எதுக்கு யோசிக்கணுங்க? அவங்க தான் இவங்களோட வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட போகிறாங்க கூட்டணிக்கு. நான் வந்து ஏங்க அந்த அம்மா இருந்திருந்தா இன்னைக்கு தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்துவாங்களா? கண்டிப்பாக சேர்த்த மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முட்டல் மோதல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் மறந்துட்டு இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நேற்றைக்கு பேசும்பொழுது கூட அந்த அம்மா என்ன பேசுகிறாங்க, இவங்க 37 தொகுதியில் எம்பி ஜெயிச்சு இவங்க என்ன பிரயோஜனம்னு கேட்குறாங்க. திமுக கேட்டுட்டு இருக்கிற கேள்வியை தேமுதிக நேற்று கேட்குது இவங்களை பார்த்து. இதையும் மீறி நாங்கள் தேமுதிகவும் நாங்களும் பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கோம், நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறோம், இதை உடைக்கிறதுக்கு வந்து திமுக சதி பண்ணுதுன்னு இன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருன்னு சொன்னால் இதை விட வெட்கக்கேடு வேறு என்ன இருக்குது? அவங்க அதை பற்றிலாம் கவலையே படுறது இல்லைங்க. ஏங்க ஒரு கனகராஜன் ஒரு எம்எல்ஏ, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ரோசம் கூட முதலமைச்சராக இருக்கிறவருக்கு இல்லையான்றதான் வருத்தமாக இருக்குது. கனகராஜ் சொல்கிறாரு, 500 ஓட்டு 1000 ஓட்டை வச்சுட்டு இருக்கிற பாமக தேமுதிக எங்களை பற்றி பேசுகிறதா அப்படின்னு கேட்குறாரு. இவங்க இந்த வளர்மதி இருக்காங்க, அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மாவை பற்றி பேசினா பொறுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இதை விட இதுக்கு மேலே இன்னொன்று சொல்கிறேங்க, பெத்த பையன் விஜயபிரபாகரன் இவங்களுடைய மகன், ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, நீ எங்கள் காதை கடிச்சினா கழுத்து அறுத்துருவேங்கிறார் பப்ளிக் மீட்டிங்கில். ஒன்றும் பையனை கண்டிக்கணும், இல்லையா நீங்கள் என் பையன் தப்பு சொன்னா பண்ணால் கூட அதை நீங்கள் எடுத்து சொல்லும் போது நீங்கள் கழுத்தறுத்துருவேன்னு சொல்கிறது எந்த வகையில் சரின்னு திருப்பி அவரை கேட்டிருக்கணும். பெத்த தாய் 2ல் ஏதோ ஒன்று செய்யணும், ஒன்றா பையனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஆனால் பையன் செய்த தவறை நியாயப்படுத்தி இளங்கன்று பயமறியாதுங்கிறாங்க. இப்படி வெட்கம் கெட்டவர்கள்லாம் ஒன்று சேர்வதை நம்ம என்னென்னுங்க சொல்கிறது? எதை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு. தேமுதிகவில் தான் ஆட்சி வந்ததுன்னு சொல்கிறாங்க, இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி சொல்கிறாங்க, அது 8 வருஷமாக எங்கனால தான் நீங்கள் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு முதலமைச்சர் பழனிசாமி தளபதி மீது விமர்சனம் வச்சு எதிர்க்கட்சிகள் எங்கள் கூட்டணி உடைக்க சதி செய்யுதுன்னா இதை விட வெட்கக்கேடான கேவலமான செயல் அரசியல் வேற எதுவுமே கிடையாது. திமுகவுக்கு இதுல ஒண்ணுமே ரோல் இல்லை, அவங்க தான் சொல்றாங்க இல்லையா? எதுங்க திமுகவுக்கு இதுல எங்க வேலையை பார்த்து நாங்கள் போயிட்டே இருக்கிறோம். ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சு எத்தனை மாதம் ஆச்சுங்க? இன்னைக்கு தொடர்ந்து எங்கள் வேலையை முடிச்சு நாங்கள் போயிட்டே இருக்கிறோம். நாளைக்கு நாளைக்கு 2 நாளைக்குள்ள தொகுதிகள்லாம் அறிவிச்சு நேர்காணல், இன்னைக்கு 21 தொகுதி நேர்காணல் முடிய போகுது. நாளைக்கு 40 தொகுதியினுடைய எம்பி கேண்டிடேட் நேர்காணல் முடிய போகுது. நாளை மறுநாள் வந்து எங்கள் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு நேர்காணல் முடிந்த உடனே தொகுதியெல்லாம் வந்து எந்தெந்த கூட்டணிக்கு ஒதுக்கி இருக்குங்கிறத அறிவிப்பதற்காகவே ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், நகர செயலாளர்லாம் தளபதி வர சொல்லியிருக்காரு எங்கள் தலைவர்.
ஏன்னா ஒரு அவர்கள் பக்கம் இடத்துல சொல்லி உங்க அனுப்பணும். கூட்டணி கிளியர் ஆயிருச்சு, உங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய கூட்டணியுடைய அஜெண்டாவே மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது தான். அப்படிங்கும்போது மோடி எதிர்ப்புக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம். எடப்பாடி பழனிசாமி இதுதான் உங்களுடைய ஆமா, கொள்கை அப்படின்னு நீங்க ஒரு அஜெண்டாவோட ஒரு கூட்டணியை செட் பண்ணியிருக்கிறீங்க. அப்படி இதெல்லாம் தெரிஞ்சும் அவங்க உங்க கூட வந்து பேசினாங்களா யாருங்க? தேமுதிக? அததான் சொல்றாங்களே, இது நாடகம்னு சொல்றேன். இதுதான் நாடகம்னு சொல்றேன். அவங்க பிஜேபி கூட தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு முதல் நாள்ல இருந்து ஆமா, சொல்றாங்க. சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க பாஜகவுக்கு நேர் எதிரா இருக்க உங்க கூட வந்து கூட்டணி அது அவங்க தான் கேட்கணும். எதுக்கு போனீங்கன்னு அவங்கள தான் கேட்கணும். நாங்க பர்சனலா போனோம் கிடையாதுன்னு சொன்னாங்க. பர்சனல் ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கும் எங்க அண்ணன் துரைமுருகனுக்கும் என்ன பர்சனல் இருக்கு? என்னங்க பர்சனல் இருக்கு? அப்ப ஆனா உங்கள் தலைவர் ஸ்டாலின் போய் சந்திக்க போனது உடல்நலம் விசாரிக்க தான். பிரேமலதா சொல்றது மாதிரி அரசியல் நிச்சயமா பேசல. சொல்றேன், சத்தியமாக சொல்றேன். எங்க தலைவர் தளபதி போனது கேப்டனுடைய உடல்நிலையை பற்றிய வந்த செய்தி கொஞ்சம் அதிகப்படுத்தி அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு. அதனால கேப்டன் வந்து தளபதி வந்து உடனடியாக போய் கேப்டனை பார்த்துட்டு வந்தனால முடிவெடுத்தார். நான் சொல்றேங்க, இன்னைக்கு வந்து இந்த அம்மா சொல்றாங்களே, எங்க தலைவர் தளபதி அரசியல் பேசினார் இவங்க மேடையில் நேற்று வந்து பேசுகின்ற பொழுது மீட்டிங்கில் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது இரு பெரும் தலைவர்கள் பேசினாங்க. இந்த இரு பெரும் தலைவர்கள் பேசுகின்ற பொழுது அரசியல் உட்பட எல்லாமே பேசியிருக்கலாம், பேசினாங்க. இதை திருநாவுக்கரசர் கூட சொல்லியிருக்காரு. அப்படிதான் பேசுனாங்க அவங்க அன்னைக்கு பேசும் பொழுது. நான் கேட்கறது, நீங்க சொல்றீங்கல்ல எங்க தலைவர் அரசியல் பேசுறாருன்னு சொல்றீங்கல்ல, ஒரே ஒரு கேள்விங்க. உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக தமிழக மக்கள் பார்த்து நான் கேட்கறது, கேப்டனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு எங்கள் தலைவர் தளபதி. அவர் அதாவது ஈனஸ்வரத்தில் கேப்டன் பேசுறாரு. ஒரு முனகலான ஒரு பேச்சு தான் அவருக்கு வாயிலிருந்து வருது. பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. அவர் பேசுறது காது கேட்கல, எழுந்து போய் இப்படி கேட்கிறார் எங்க தளபதி. அவர் என்ன பேசுறான்னு அவருக்கு கேட்காதனால தான் எழுந்து போய் கேட்கிறார். நீங்க அந்த விஷுவல் பார்த்தீங்களா இல்லையா? அவங்க கொடுத்த விஷுவல் தானே, கேப்டன் டிவியில் கொடுத்த விஷுவல் தானே அது. அப்படித்தானே இருக்கு. ஆனா இதுல இந்த நிலையில கேப்டன் இவர் என்னங்க அரசியல் பேசியிருக்க முடியும்? சரி, அரசியல் பேசுறான்னு நீங்க சொல்றீங்களா, வாதத்துக்கு வச்சுக்கிறேன். உங்க வீட்டில் சிசிடிவி கேமரா ஹாலில் இருக்கு, இல்லைன்னு மறுக்க முடியாது. எடுத்து ஃபுட்டேஜை போட்டு தமிழ்நாட்டு மக்களை காமிங்க பார்ப்போம். என் தலைவர் தளபதி பேசியிருக்காருன்னு உங்க வீட்டில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் ஃபுட்டேஜில் ரெக்கார்டிங்கோட இருக்கு. நீ எடுத்து போட்டு காமிங்க பார்ப்போம். முடியுமா உங்களால? சும்மா பொய் பேசக்கூடாது. அரசியல்ல வந்து அரசியல் ஆதாயத்துக்கு சுயநலத்திற்கு உங்கள் பேரத்துடைய வலிமையை கூட்டுவதற்கு தலைவர் தளபதி மேலே நீங்கள் அபாண்டமான பழியை சுமத்துகிறீர்கள். அதற்கு இந்த தேர்தலிலே தமிழக மக்கள் உங்களுக்கு தக்க பாடத்தை கொடுக்க போகிறார்கள். தயவு செஞ்சு திருதிங்க. இப்ப தேமுதிக தொண்டர்களே மனநிலை ரொம்ப வந்து, அதாவது ஒரு குழப்பமான மனநிலையில இருக்காங்க. அவங்க யார் கூட கூட்டணி போறாங்க, அது விருப்பத்தின் அடிப்படையில் போற கூட்டணியா அப்படிங்கிறது, அது நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவங்களுக்கு அங்கிருந்து வந்த நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதாவதுங்க, தொண்டர்களுக்கு அப்படின்ட்டு இல்லை, பொதுவாகவே இந்த கட்சியை இன்றைக்கு இயக்கிக் கொண்டிருக்கின்ற கேப்டனுடைய மனைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு என்னுடைய அறிவுரை கிடையாது, இது என்னுடைய வேண்டுகோள். என்னன்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு இன்னைக்கு உங்களுக்கு பல தலைமுறைக்கான வசதி வாய்ப்புகள்லாம் வந்துருச்சு. தயவு செஞ்சு விட்டுருங்க. இதோட தேமுதிக என்கின்ற இந்த இயக்கம் கேப்டன் என்கின்ற அந்த ஒரு தனி நபரை வச்சு தான் இந்த இயக்கம் இருக்கு. அதனால அவருக்கு நல்ல பேர் கிடைக்கிற வகையில் அந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்லுங்க. உங்களை நம்பிக்கொண்டு தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற தன்னுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனையை கூட பார்க்காமல், கஷ்டத்தை பார்க்காம உங்களுக்காக இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற தொண்டனை காப்பாற்ற வேண்டும். அதற்காக கட்சிக்கு நல்லதுபடியாகவும் அந்த தொண்டனை காப்பாற்றுகின்ற வகையில் உங்களுடைய முடிவுகளை எடுத்து இனிமேலாவது கட்சியை நடத்துங்கிறது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.